சிவன் செயல் அருள் தரும் கற்பகாம்பார் உடனாகிய கபாலீஸ்வரரின் பெரும் கருணையினால் அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டும். குருவருள் பெறாமல் திருவருளை பெறவே முடியாதுங்க. குருவருளை பெற வேண்டும் கண்டிப்பாக. எப்படி கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்பாங்க சொல்லுவாங்க. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்பாங்க. ஏன்னா கோயில்னாவே சிவபெருமானை தாங்க குறிக்கும். கோயில்னாவே சிவபெருமான் எழுந்தருள் தான் கோயில்னு சொல்லுவாங்க. சிவபெருமானை சிவபெருமானை வணங்கினா தான் பிறவாமை என்னும் பெரும் வரத்தை பெற முடியும். ஆமாங்க, குருவை காண வேணுமா? வாருங்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 31ஆம் தேதி மேற்கு மாம்பலம் காசி விசாலாட்சியுடனாகிய காசி விஸ்வநாதர் திருக்கோயிலுக்கு எளிவந்த பிரானாக குருநாதர் வருகின்றாருங்க. ஆமாங்க, குருநாதரை பார்ப்பது மிகவும் கடினம். அதில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் மாதம் மாதம் குருநாதரை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிட்டும். அது நமக்கு கிடைச்சிருக்குங்க. வாங்க, காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வாங்க. கண்டிப்பாக நம்ம குருவை பார்க்கலாம். குரு என்ன சொல்லுவார் தெரியுமா? நம்ம எப்படி இந்த பிறவியில் முக்தி அடைவதற்கான வழியெல்லாம் சொல்லுவாருங்க. எப்படி பெருமானை வழிபட வேண்டும், எப்படி வாழ்ந்தால் பெருமான் திருவடி அடைய வேண்டும், இதுதாங்க குருநாதர் நமக்கு சொல்லுவார். அப்பேற்பட்ட குருநாதர், ஏன்னா குரு பார்வை கோடி நன்மைங்க. அந்த கோடி நன்மையை நம்ம பெற வேண்டுங்க. குரு பார்வை பட்டால் தான் நமக்கு கோடி நன்மை. இப்போ இங்கேயே நல்லபடியாக வாழலாம், போகும்போது எல்லாம் வல்ல பெருமான் திருவடி அடையலாம். அதனால் அனைவரும் குருவருளை பெறுவதற்கு வாருங்கள். அதனால தான் குருவே சிவமென கூறினன் நந்திய பெருமான் சொன்னார், குருவே சிவம் என்று கூறினார். அப்படிப்பட்ட சிவத்தை காண அனைவரும் வாருங்கள். திருச்சிற்றம்பலம்.